வணக்கம். கேஎஸ்கே சாரீஸ்லேருந்து கவிதா. இந்த கேஎஸ்கே சாரீஸ் வந்து 13 இயர்ஸாக நான் வச்சுருக்கேன். இதை எப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கினேன், இவ்வளோ பெருசாக எப்படி டெவலப் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதை சின்ன இதிலேருந்து பெருசாக இப்போது உருவாக்கியிருக்கோம். அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேஎஸ்கே சாரீஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபேன்சி ஸ்டோர் தான் வச்சுருந்தேன். கேகே நகரில் அருள்மலர் கான்வென்ட் கிட்ட வச்சுருந்தேன். அதை பற்றியிலேருந்து இன்னையிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கேஎஸ்கே சாரீஸ் எப்படி உருவாச்சுன்றதை சொல்ல. கேகே நகரில் என்னோடய மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பொண்ணு, அவள் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்றப்போ என் ஃப்ரெண்ட்ஸும் நானும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் கேலரி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பித்தோம். நார்மலாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா லாபம் வராது. ரொம்ப அதாவது ஸ்கூலுக்கு முன்னாடியே தான், ஆப்போசிட் இல்லாமல் சந்துக்குள்ளே இருந்தது கடை. ஸோ கடை தெரிகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. ஒரு 6 months வரைக்குமே ஒரு நாளைக்கு ஒரு 50 rupees 100 அந்த அளவுக்கு தான் சேல்ஸ் ஆகும், லாபம் வரும். அதுக்கப்புறம் ஒரு 6 monthsக்கு அப்புறமா அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி 400 ஒரு நாள் லாபம் மட்டும் வர மாதிரி கொண்டு வந்துட்டேன். அப்புறம் சில வேறு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை அந்த மாதிரி இருந்ததுனால அந்த கடையை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு பாதியிலேயே. அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் 2 இயர்ஸ் எதுவுமே பண்ணல. அப்புறம் கோமதிபுரமில் வீடு கட்டிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சாரீ பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்தது. சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு முதல் நான் சாரீ வாங்கி ஃபஸ்ட்டு வச்ச டேபிள் இதுதான் வீட்டிலையே வச்சு, இந்த டேபிளில் தான் மேலேயும் கீழேயும் சாரீ ஒரு 50,000க்கு ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 13 வருஷம் ஆச்சு ஆரம்பித்து. 13 வருஷம் முன்னாடி இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு முதலீடு. அதனால இந்த டேபிள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதுதான் இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா வாங்கி இன்க்ரீஸ் பண்ணி டெவலப் பண்ணது. இந்த மாதிரி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். வீட்டில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு பக்கத்துலேயே ஹோல்சேல் கடையில் வாங்கி சேல் பண்ணேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா சூரத்துலேருந்து ஒருத்தவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அங்கேருந்து டைரெக்டாக சரக்கு வர மாதிரி. அந்த மாதிரி நிறைய பேர், என்னோடய ஃப்ரெண்ட் அகிலான்னு இருக்கா, அவளும் நல்ல ஹெல்ப் பண்ணா. அவங்களோட அப்பா அவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எனக்கு எங்கேருந்து சாரீ வாங்கலாம் என்னன்ற ஐடியாஸ் நிறைய பேர் கொடுத்தாங்க. ஹோல்சேலில் எவ்வளோ கம்மியாக வாங்கி நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது இது. இன்றைக்கி இதோட நாளைக்கு மிச்சம் அடுத்த லெவல் நான் எப்படி வந்தேன்றதை நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி.